ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எதுக்காக வந்து பின்னாடி மரத்தை வச்சு சொல்றேன் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூஞ்சி பத்தி அவனுக்கு பழைய 5 காசு மாதிரி சொல்றா. இதுதான் அந்த ரீசன். அவ்வளவு கேண்டா இருக்கு. இது வந்துட்டு விதி இல்ல, இது வந்துட்டு ஒரு சிலர் செஞ்ச சதி. அதனால இதை எல்லாமே எடுக்க வேண்டிய ஒரு நிலைமையை போச்சு. முடியல, என்ன பண்றது, எடுத்தாச்சு, வேற ஒன்றும் பண்ண முடியாது. வளர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரி, ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேற வழி இல்ல. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம், 1 பிக்சர் மில்லியன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி டாஸ்க் 1 கொடுத்துருப்போம். இது இப்ப அதே இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா டாஸ்க் 2 ஃபைனல்ல பார்ட் 2 நம்ம வந்துட்டு எடுக்க போறோம். இது வந்துட்டு ஆல்ரெடி பிப்ரவரியில போட்டிருந்தேன் நினைக்கிறேன், 2023ல. இப்ப 2024ல பார்ட் 2 வந்து போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா, இது இப்ப நான் பார்த்த எல்லா மீம் பிக்சர்ஸும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அது நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அதுவும் இந்த ஒரு கரண்ட் சுச்சுவேஷன்ல, இந்த ஒரு கரண்ட் இயர்ல வந்துட்டு ரொம்பவே கரெக்டான ஒரு பிக்சரா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு புது வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இதை வந்துட்டு சொன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்றேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இது எல்லாமே இப்ப நீங்க பாத்துருக்க எல்லாருக்கும் கண்டிப்பா வந்துட்டு ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு யூஸ் ஆகும் தெரியும். சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாருமே கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, அந்த பிக்சரை பார்த்த உடனே வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணி கெஸ் பண்ணுங்க. நீங்க கெஸ் பண்றதும் நான் சொல்றதும் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத மேட்ச் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பிக்சர்ல இப்போ உள்ள ஒரு சில மீடியாக்கள் பண்ணக்கூடிய விஷயத்த அழகா அப்ராக்சிமேட்டா என்ன நடக்குமோ அதை அப்படியே போட்டிருக்காங்க ஒரு சில மீடியாஸ் மட்டும். என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நிறைய மீடியாஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இது இந்த பிக்சர்ல என்ன போட்டிருக்கு, ஒருத்தன் வந்துட்டு ஓடுறான், ஒருத்தன் வந்துட்டு கொள்ளைக்கு துரத்தி வரான். ஆனா அது மீடியால எப்படி காட்டுறாங்க பாருங்களேன், டிவில. அவன் ஓடுறவன் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவனை கொல்ல வர்ற மாதிரியும், அந்த கொல்ல வர்றவன் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா பயந்துகிட்டு இருக்கிற மாதிரியும் வந்துட்டு காட்டியிருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட டிஆர்பி ஏத்துறதுக்கு ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா, அந்த கொல்ல வரவன் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பெரிய ஆளா இருக்கலாம், இல்ல பெரிய கட்சியில உள்ளவனா இருக்கலாம், இல்ல பெரிய ஒரு எப்படினாலும் வச்சுக்கோங்களேன், ஒரு கேங் லீடரா கூட இருக்கலாம். இவங்களால நமக்கு திருப்பி பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறக்காண்டி அவங்க சேஃபா வந்துட்டு கேம் பிளே பண்றாங்க. இதனால அவங்க டிஆர்பி நார்மலா ஒரு ரவுடி ஒருத்தனை கொல்லுட்டான் அப்படின்னு சொல்றதை விட, நார்மலான ஒரு மனுஷன் ரவுடியை கொல்ல போயிட்டான், இல்லைன்னா இன்னொரு நல்ல ஆளை வந்துட்டு கொல்ல போயிட்டான் அப்படின்னு சொன்னா டிஆர்பி இன்னும் கொஞ்சம் ஏறும். ஏன்னா ஏன் இவன் நம்ம கூட தான் இத்தனை நாள் இருந்து திடீர்னு இப்படி மாறிட்டான் அப்படிங்கிற ஒரு தாட் வரும் இல்லையா? அதுக்காக டிஆர்பி ஏத்துறதுக்காக தான் இந்த ஒரு வேலையை பண்றாங்க. எல்லா மீடியாவும் இல்ல, ஒரு சில மீடியா. அந்த ஒரு சில மீடியாவுக்கு நான் சொல்றதெல்லாம் வலிக்கத்தான் செய்யும். அவங்களுக்கு என்னுடைய பதில் கோவத்தை தான் வரவழைக்கும். உங்களுக்கு இது வந்துட்டு மீடியா செய்யற தப்பு. செகண்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா, மீடியா பண்றதுல நம்ம பண்ற தப்பு என்ன அப்படிங்கறத நம்ம ரெண்டாவது பார்க்க போறோம். அதுக்கு சிமிலரான பிக்சர்ஸ் வந்துட்டு நான் கரெக்டா எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஒரு பிக்சர்ல என்ன சொல்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு புலி வந்துட்டு ஒரு உயிரினத்தை கடிச்சு கொல்ற மாதிரி காட்டியிருக்கு. அதை நம்ம அப்படி பாக்குறோம். பட் உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னோட குட்டியை பாதுகாப்பான இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்காக அது வந்துட்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் உண்மையா நடந்திருக்கு. நம்ம பாக்குறது வந்துட்டு வித்தியாசமா இருக்கும். எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பா நம்ம எப்படி அதை பாக்குறோம் அப்படிங்கறதுலதான் எல்லாமே இருக்கு. நார்மலா இப்ப சொசைட்டில இப்ப நம்ம வீட்டுல இருக்கிறோம், பக்கத்துல ஒரு ஆள் வீட்டுல வந்து எவனோ ஒருத்தன் தெரியாதவன் வந்துட்டு போனானா ஊருக்குள்ள ஒரு ரூமர்ஸ் பேசுவாங்க. அது பெரிய இடமா இருந்தா பிரச்சனை இல்லை. நமக்கு வேண்டாம் ஒருத்த இடம்னா நம்ம ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம். ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணி அவனை வந்து ஏதாவது ஒரு வழியில பழி வாங்கணுங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதே ஸ்கூல் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் தப்பே பண்ணிருக்க மாட்டான். ஆனா அவன் தப்பு பண்ண மாதிரி இவங்களுக்குள்ளேயே ஏதாவது ஒன்று பேசி அதை ஸ்டாஃப் ரூம் வரைக்கும் கொண்டு போயிருவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணால பாக்குறத வந்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இதான் நடந்திருக்கும் அப்படின்னு அவங்களே ஒரு பேஸ்ல ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்றதா இதுல கொடுத்துருக்காங்க. இது நம்ம சொசைட்டிக்கு வந்துட்டு கண்டிப்பா யூஸ் ஆகும். ஏன்னா அதிகமான ரூமர்ஸ் இங்கதான் இருக்கு. 1 கோடி செலவழிச்சு கல்யாணம் நின்று வச்சப்ப 1 கோடி நீ பார்த்த ஆமாப்ப 1 கோடி. தேர்ட் பிக்சர் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அமேசிங்கான ஒரு பிக்சர்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அந்த காலத்துல இல்ல, ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு இந்த 2Kல ஸ்டார்டிங்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா முந்தி இந்த புக்கு இல்ல சின்ன சின்ன போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து நம்மளே இமேஜினேஷன் பண்ணிக்குவோம். ஓகே, இப்படிலாம் இருந்தா எப்படி இருக்கும், இந்த மாதிரிலாம் இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற இமேஜினேஷனை நம்மளே பண்ணிக்குவோம். பட் இப்பெல்லாம் என்ன வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து நீங்க நம்ம டூருக்கு போறோம்னு வீட்டுல சொல்றாங்கன்னா, அந்த டூர்ல என்னெல்லாம் இருக்கும், இப்படிலாம் இருக்கும், இந்த மாதிரிலாம் ஃபால்ஸ் இருக்கும், இந்த மாதிரிலாம் நம்ம குளிச்சுட்டு இந்த மாதிரிலாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டுக்கிட்டு அழகான ஒரு இதை என்ஜாய் பண்ண போறோம். நம்மளே கெஸ் பண்ணிக்குவோம். நம்மளே ஒரு மைண்ட்ல ஒரு ட்ரீம்ஸுக்கு போய் அழகா அப்படி பார்த்துருப்போம் இல்லையா? அது வந்து ஒரு கலர்ஃபுல்லா இருக்கும் அந்த ட்ரீம். நம்ம பிரெயின் அந்த ஒரு கலர்ஃபுல்லா வந்துட்டு காட்டி கொடுத்துட்டு இருக்கோம். பட் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எங்கேயா டூருக்கு போறோம் அப்படின்னா ஒரு இடத்துல லொகேஷன் வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம் இல்லையா? ஃபிக்ஸ் பண்ண அந்த ஸ்பாட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்றோம், போன் எடுத்துட்டு ஓகே இந்த இடம் டைப் பண்ணிக்கிறோம். டைப் பண்ணிட்டு அது ஒரு பிக்சர் காட்டும். அதுவே என்னென்னலாம் இருக்கும், எப்படி எப்படிலாம் நீங்க போட்டோ எடுக்கலாம், எந்தெந்த இடத்துல போட்டோ ஸ்பாட் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அதுவே எல்லாத்தையும் சொல்லிடும். உங்க யாரையுமே யோசிக்க விடாம வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுவே அதுக்கு தேவையான எல்லாத்தையும் காட்டிடும். நம்ம மைண்ட் எல்லாமே நம்ம ட்ரீம்ஸ் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்ல ஆயிருச்சு. இப்ப எதுவுமே இல்லை இல்லையா? முந்திதான் ஐடியா அப்படின்னு சொல்லி ஒரு பல்ப் எரியிற படம் வந்து நிறைய வீடியோஸ்ல பாத்துருப்பீங்க. பட் இப்ப அப்படி இல்ல,
ஐடியா இல்ல, ஜஸ்ட் மொபைல் அப்படின்னு தான் இருக்கும். நம்ம ஏதாவது இதுல டவுட்ல இருந்தாலே மொபைல் அப்படின்னு நம்ம அதில் டைப் பண்றோம். மொபைல் யூஸ் பண்றது தப்பு இல்லை, எல்லாமே அட்வான்ஸ்டா இருக்கும்போது நம்ம அதை யூஸ் பண்ணுங்கிறது தப்பே கிடையாது, யூஸ் பண்ணி தான் ஆக வேண்டியிருக்கு. பட் நம்ம பிரெயினையும் கொஞ்சம் யூஸ் பண்ணலாங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நாலாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா இந்த ஒரு கரண்ட் சுச்சுவேஷன்லயும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காசு இருக்கிறவன் கியூல நிக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் இல்ல, அது உண்மைதான் வச்சுக்கோங்களேன். அது உண்மைதான். ஏன்னா கடவுளுக்கு கூட அப்படிதானே. கடவுளை பார்க்கணும்னா கூட காசு இருக்கிறவன் முன்னாடி போய் பார்த்துட்டு வந்துருவான். 100 ரூபா கொடுத்துட்டு இருக்கேன் வரிசையில வருவான், 1000 ரூபா கொடுத்தோம் 5000 போவாங்கிற மாதிரி இதுதான் நம்ம சொசைட்டில நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் அவங்களோட ப்ராஃபிட்காக இதெல்லாம் பண்றாங்கன்னு இருந்தாலும் கடவுளுக்காக பண்ணக்கூடிய விஷயத்திலுமே இவ்வளவு பண்ணீங்க அப்படின்னா எப்படி அந்த கடவுள் வந்துட்டு எப்படி நீங்க அதை கடவுளா நம்புறீங்க? நம்ம காசு கொடுத்தா முன்னாடி போய் பார்க்க நமக்கு நல்லா நடந்துரும் அப்படின்னா அப்ப அது கடவுளே கிடையாது. அதான் உண்மை. 5வது இமேஜ் சக்சஸ்ஃபுல் பீப்புள் அன்சக்சஸ்ஃபுல் பீப்புளுக்கான அழகான பிக்சரை சின்ன ஒரு பிக்சர்ல வந்துட்டு ஃபுல்லா ஒரு ஆன்சரை கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா நமக்கு ஒருத்தங்கிட்ட போய் நம்ம சொல்றோம் இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அதுல நிறைய வாட்டி பண்ணிட்டேன், அதுல ஒன்னும் யூஸ் இல்ல, வேஸ்ட், அதுல தோல்விதான் அடைஞ்ச ஃபுல்லா வேஸ்ட் அப்படிங்கிறதுனால ஒரு சில தோல்வியை பார்த்ததுக்கு அப்புறமே அந்த தோல்வி ஃபுல்லா சுமந்துட்டு அதுல ஒரு டிப்ரெஷன் ஆகி அப்பா போதும் இதுக்கு மேல எதுவும் பண்றதாலன்னு ஃபுல் டிப்ரெஷன்ல இருக்கிறது. இதெல்லாம் ஃபெயிலியர்ஸை தலைமையில தூக்கி வச்சுட்டு இருக்கவன் எவன் ஒருத்தன் ஃபெயிலியர்ஸை கொண்டாடுறானோ அவன் தான் வாழ்க்கையில சக்சஸ் ஆவாங்கிறதா உண்மை. ஏன் அப்படின்னா, நீ ஃபெயிலியர்ஸை வந்துட்டு லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா சக்சஸ்க்கு போயிடுவேன். எப்படி நான் தான் சக்சஸ் போவேனா, நீ சக்சஸ் போங்கிறது கிடையாது. நீ அதிகமான ஃபெயிலியர்ஸ் அட்டன் பண்ண உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா கெயின் ஆகும். எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா, லேர்னிங் அதிகமா கெயின் ஆயிடுச்சு அப்படின்னா நீ பண்றியோ பண்ணலையோ இன்னொருத்தன் உன்னே மாதிரியே பண்ணுவான் இல்லையா, அவன்கிட்ட சொல்லுவான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், நான் இதுல ஃபெயில் ஆயிட்டேன், ஏன்னா அது காரணம் இதுல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதை நீ பண்ணாத, அதுக்கு மேல இப்படி பண்ணா நீ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீ அவனுக்கு அட்வைஸ் பண்ணனா அது லாஜிக்கலா இருந்துச்சுன்னா அவன் ட்ரை பண்ணானா அவன் ஜெயிப்பான். நீ ஜெயிக்கிறியோ இல்லையோ அவன் நீ சொன்னதை கேட்டு ஜெயிச்சிருப்பான். அந்த சக்சஸ் உனக்கும் சேரும், நீ அந்த சக்சஸ் ஆன மாதிரி தான். அதனால எந்த ஒரு ஃபெயிலியர்ஸுமே நினைச்சு நம்ம பயப்பட தேவையில்லை. எல்லா ஃபெயிலியர்ஸுமே ஒரு லேர்னிங் தானே. இன்ஃபேக்ட் இப்ப நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, நானே பெரிய ஃபெயிலியர். ஏன்னா இது வரைக்கும் ஒரு 40 வீடியோ போட்டிருப்போனா, 40 ஷார்ட்ஸ் போட்டிருப்போனா, இப்போ வரைக்கும் 1500 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட தாண்டல. நம்ம இத்தனைக்கு நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி கேமிங் சேனல் ஆரம்பிச்சு 1000 சப்ஸ்கிரைபர் வந்து அதுக்கப்புறம் ஃபேஸ் ரிவீல் பண்ணி இதுக்கப்புறம் கேமிங் சேனல் வேணாம், நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டி இருக்கு அதெல்லாம் பேசுவோம்னு சொல்லி ஆரம்பிச்சோம். இன்னும் அந்த 500 சப்ஸ்கிரைபர் கூட எக்ஸ்ட்ரா இந்த ஃபேஸ் ரிவீலுக்கு அப்புறம் ஆரம்பிச்சு இன்னும் போகல அப்படின்னா எவ்வளவு பெரிய ஃபெயிலியர் நானு. இந்த ஃபெயிலியர் தினமும் இருந்தாலும் பரவாயில்ல, போடுவோம், ஏதாவது ஒரு நாள் நமக்கு வரதா போகுது, ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்க போறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தானே தினமும் போட்டுக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட இருந்து கூட நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருந்து வேணாம், நீங்க பண்ண மாட்டீங்க, ஏதாவது ஒரு பெரிய தலைவர்கள் எடுத்துக்கோங்க, அவங்ககிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஃபெயிலியர்ஸை வந்துட்டு அக்செப்ட் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. 6வது பிக்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா கேட் மிரர் டாக் மிரர். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக் வந்துட்டு பாக்குறதுக்கு பெருசா இருக்கும், உருவத்துல பெருசா இருக்கும், ஆனா கண்ணாடில அதோட தன்மை எப்படி தெரியும்னா குழந்தை மாதிரி தெரியும். இதே ஒரு கேட்டோட பிஹேவியர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, புலி சிங்கம் சிறுத்த அளவுக்கு வந்துட்டு அதோட ஆட்டிடியூட் அதிகமாவே இருக்கும். இதுக்கு இன்னொரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா, டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர். அதான் உண்மை. ஏன் அப்படின்னா பாக்குறதுக்கு சின்னதா இருக்க, உருவத்துல சின்னதா இருக்கங்கனால இதால எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. தம்மா தூண்டு ஆங்கர் தாங்க இவ்வளவு பெரிய கப்பலை நிப்பாட்டுதுங்கிற மாதிரிதான் அந்த ஒரு கதை. அதனால எதையுமே உருவத்தை பார்த்துட்டு எடை போட தேவையில்ல. இந்த பிக்சர்ல அந்த ஒரு விஷயம் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இனிமே நம்ம வருங்காலத்துல நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பிக்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிக்சர் தான். என்ன அப்படின்னா, அதுல டேக் சப்போர்ட் சொல்லி 2 வார்த்தை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஆள் வந்துட்டு ஒரு மரத்தை நட்டிருக்கான், அந்த மரம் வந்துட்டு வளர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. அந்த கஷ்டப்படுற காலத்துல இந்த ஆள் வந்து ஒரு குச்சி எடுத்து நட்டி இதோட சப்போர்ட் மூலியமா வா அப்படின்னு சொல்லி டேக் சப்போர்ட் சொல்லி ஒரு குச்சியை கொடுக்குறான். அதே மரம் வந்து பாத்தீங்கன்னா காடு மாதிரி வளர்ந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ளே முதியோர் ஆயிடுறான். வயசானதுக்கு அப்புறம் வந்து நடக்க முடியாம இருக்கும்போது அதே மரம் இன்னொரு மாதிரி குச்சி எடுத்து கொடுத்துட்டு டேக் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. இதுதான் உண்மை. இப்ப நம்ம நடுற மரம் நாளைக்கு நமக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதா இனிமே நம்ம வருங்காலத்துக்கு கண்டிப்பா இது தேவைப்படும். அதான் நம்ம உலகம் வந்துட்டு அதிகமான டிஸ்ட்ராக்ஷனை வந்துட்டு எதிர்கொண்டுகிட்டு இருக்கு இல்லையா, அதனால இது கண்டிப்பா வருங்காலத்துல யூஸ் ஆகும். அண்ட் துரோகம் அப்படிங்கிற விஷயத்துக்கான அர்த்தம் நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா உங்க பக்கத்துல இருந்துட்டு நிறைய பேர் குழி பறிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த துரோகத்தை ஏகப்பட்ட பேர் பார்த்திருப்பீங்க. இப்ப இந்த வீடியோ பார்க்கும் போது கூட நிறைய பேர் இருப்பீங்கன்னு தெரியும். அந்த ஒரு பர்சனுக்கான அழகான ஒரு பிக்சர் தான் இது. என்ன அப்படின்னா, என்னைக்கு நீங்க உண்மையானவனை தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா, எப்போ உங்களோட எல்லாத்தையுமே நீங்க தொலைச்சிட்டு தனியா இருக்கீங்களோ அப்போ உங்க கூட இருக்கவங்க தான் உண்மையானவங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதுல கொடுத்துருக்காங்க. இதுல வந்துட்டு இந்த பிக்சர்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நாய் வந்துட்டு எல்லாமே இழந்ததுக்கு அப்புறமும் ஒரு நாய் வந்துட்டு அவங்க கூட இருக்குது, மழையில நனைஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி அது அவங்களோட கூட இருக்குது. அதுதான் உண்மையான பாசம். மேக்சிமம் அனிமல்ஸ்க்கு அப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஹியூமன் பீயிங்ஸ் அப்படி கிடையாது. யார்கிட்டயாவது எதுவுமே இல்லாம போயிடுச்சுன்னா அவங்கள கண்டுக்க மாட்டாங்க. எதுவுமே இல்லைன்னா நம்ம ஏன் அவங்கள்ட்ட வந்து ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி இருப்பாங்க. பட் அப்படி ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்க தான் ஒரு உண்மையான சோல் தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி ஆட்கள் தான் நம்ம லைஃபுக்கு தேவைங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு பிக்சர்லுமே எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்தது இந்த ஒரு பிக்சர் தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பையன் ரொம்ப யங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது என்னன்னா அவனோட மேரேஜ் லைஃப் கிட்ட அந்த ஸ்டேஜ்ல வரும்போது அவனுக்கு ஒரு ப்ரெஷர் வரும்.
அதாவது நம்ம வேலைக்கு போயிட்டு நம்ம ஃபேமிலி நம்ம தான் பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காசுக்கான தேடலை வந்துட்டு அவன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. காசுக்கான தேடல் அவன் வேகமா போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு கல்யாணம் ஆயிடுது, குழந்தை பிறந்தது, அடல்ட் ஆயிட்டான். இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு அதிகமான காசு இருந்துச்சுன்னா நம்ம செட்டில் ஆயிடலாம், எப்பாடி நம்ம செட்டில் ஆயிடலாம், இன்னும் கொஞ்சம் காசா சேர்த்து வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை அவங்க பாத்துக்கோங்க, நம்ம வாழ்க்கையை பாத்துக்கலாம் நினைச்சு எல்லா காசையும் சேர்த்துக்கிட்டு இருக்கும் போது தான் வந்து பாத்தீங்கன்னா திரும்பி பார்த்தாருன்னா லைஃப் தி எண்ட் அப்படின்னு ஒரு போர்டு போட்டு வச்சிருக்கும். அதை பார்த்துட்டு என்னடா அதுக்குள்ள வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு இருக்கும். ஏன்னா உங்க லைஃப் ஃபுல்லா தேவையான காசு நம்மளால சேர்க்க முடியாது. அந்த மாதிரி லைஃப் ஃபுல்லா தேவையான காசு சேர்க்கணும்னா ஏதாவது ஒரு ஊழல் பண்ணாதான் சேர்க்க முடியலன்னா பெரிய லெவலுக்கு நமக்கு பேக் சப்போர்ட் இருக்கணும். அது இல்லாம நம்ம காசு சேர்க்கணும், செட்டில் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா முடியாது. செட்டில் ஆனதுக்கு அப்புறம் சந்தோஷம்னா அதுவும் முடியாது. இருக்கிற சந்தோஷத்துல இந்தந்த ஸ்டேஜ்ல அனுபவிச்சுக்கிட்டே இருங்க, அப்படின்னாதான் வாழ்க்கை நல்லபடியா வாழ முடியுது. இதுக்காக இன்னொரு வீடியோ போடுறதா ரெடியா இருக்கேன், அதையும் கண்டிப்பா போடுறேன். இந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் காசு சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா காசெல்லாம் சேர்த்து முடிச்சுட்டு திருப்பி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க ஒரு போர்டு இருக்கும்ல அந்த லைஃப் தி எண்டுன்னு, அந்த போர்டை பார்த்து உட்காந்துக்கோங்க. நம்மள எப்போ அந்த லைஃப் எண்ட் வந்து கூடுவோம், எப்போ போலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கையா போயிடும். அதனால பார்த்து பணத்துக்கு பின்னாடி போகாம நான் கொஞ்சமாவது ஹாப்பினஸ் பின்னாடியும் போகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சி மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் அடுத்தடுத்து வெயிட் பண்ணிட்டே இருக்கு. ஸோ ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்றேன். அண்டில் தென் பாய்.